வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஒடிஷா ரயில் விபத்து இருக்குல்ல, இது சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. ஒன்னொன்னும் நம்ம நெஞ்சே பதப்பதிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், கோரத்தாண்டவ் எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சிருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு விபத்துகள் சார்ந்து ஒரு மெட்டடாட்டாவே ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோ விபத்துகள். இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஏற்படுத்திய விபத்துகள்னு ஒரு தனி பட்டியலே பெருசாக வரையறுக்க முடியும். ஷோ போக நான் அதை பற்றியே சொல்கிறேன். இப்போ முழுக்க முழுக்க உலகமே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது, ஆழ்ந்த இரங்கல் பதிவு பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம ஒடிஷா நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 3 ரயில்கள் விபத்து. இதுதான் ஏன்னா ரொம்பவே ரொம்ப 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 அரிதான விபத்துனே சொல்லலாம். 2 ரயில்கள் மோதி விபத்து நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருப்போம். இது வரைக்கும் அப்படிதான். ஆனால் இதை பார்த்தீங்களா, 3 ரயில்கள் ஒரே இடத்துல. இதனால தான் இது ரொம்ப 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 அரிதான ஒரு விபத்தாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ விபத்துக்குள்ளாச்சில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், அதில் 1257 பேர் முன்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை 288 கடந்துருச்சு. நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசும்போது 230 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 1 மணி நேரத்துக்கு 5 பேர் 6 பேருன்ற மாதிரி இந்த எண்ணிக்கை உயர்ந்துட்டு வந்துட்டே இருக்குங்க. நாளைக்கு விடிஞ்ச பிற்பாடு இந்த எண்ணிக்கை எங்கே இருக்குமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். காயமடைஞ்ச 747 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கு. அண்ட் படுகாயமடைஞ்ச 55 பேருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு. இதில் கொடுமை என்னன்னா, இந்த படுகாயமடைஞ்ச 55 பேர் இருக்காங்களே, இதில் சிலரோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. ஸோ பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக உயர வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவமனை வட்டாரங்கள்லேருந்து தகவல் இப்போ ஒன்றுனா வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஹார்ட் பிரேக்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே இதாங்க ஹார்ட் பிரேக்கு. இங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல, இவருக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இது போல அந்த ரயில்கள் விபத்தில் சிக்கிடுச்சு, அதில் போன பல பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி இவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மனுஷன் பதறி அடிச்சுக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிணங்களெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு திடீர்னு ஓடி வந்திருக்காருங்க. வந்த இவர் கீழே ஃபுல்லாக பிணங்கள் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த விபத்தில் உயிரிழந்தாங்களே அவங்களோட பிணங்கள் தான் எல்லாமே. அங்கே வந்த அந்த மனுஷன் கதறி அழுதபடியே அவரோட பையன் மிஸ்ஸிங்க. ட்ரெயினில் போயிருக்காப்புல, அவரோட பிணத்தை தேடி அலைஞ்சிருக்காரு. ஒரு பிணங்களோட முகங்களையும் பார்த்துக்கிட்டே வராருங்க. இது அப்படியே வீடியோ காட்சியாக இருக்குது. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த மனுஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு இது இல்லைன்னு உயிரோடு போன பையன் பணமாக இருக்கார். பற்றில இந்த கும்பலில் கண்டுபிடிக்க முடியல. இந்த குவியலில் அங்கங்கே தேடிட்டு அந்த ஏமாற்றத்தோடவே பேசுகிறாரு. இது போல் போனாங்க என் பையன், இது போல் ஆயிடுச்சிங்க, பணத்தை தேடுறேன், ஆனால் அதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட அந்த உருக்கம் இருக்கு பாருங்க. யாருக்குமே இந்த நிலைமை வந்துடவே கூடாது. இவ்வளோ பெரிய விபத்துக்கு யார் காரணம், இல்லைன்னா எது காரணம், இது சம்மந்தமாக விசாரிக்க முதற்கட்டமாக 4 பேர் கொண்ட குழு களமிறங்குச்சுங்க. அந்த குழு தரப்புல இருந்து முதற்கட்ட விசாரணை தகவல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, தவறா சிக்னல் கொடுத்தது தான் இவ்வளோ பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பயணிச்சுட்டு இருந்துச்சுல, அப்போ திடீர்னு பச்சை சிக்னலை போட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இமிடியேட்டாக அந்த சிக்னலை ரத்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ குழப்பம் இங்கே ஆரம்பிச்சிடுச்சா. இதனால் என்ன ஆகுது, லூப் லைனில் போன சரக்கு ரயில் மேலே இந்த எக்ஸ்பிரஸ் மோதுதுங்க. இதுக்கு பிற்பாடு அந்த சில பெட்டிகள் பக்கத்து தண்டவாளத்தில் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த பெட்டிகள் மேலே ஹவுரா எக்ஸ்பிரஸ் வேகமாக வந்து மோதிருக்கு. ஸோ இதுதான் இந்த விபத்துக்கான காரணமாக இருக்கும்னு முதற்கட்ட தகவலை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த விசாரணை இன்னும் துரிதமாக போக போக இன்னும் எவ்வளோ ரிவியலேஷன் முன்வைக்கப்படும் தெரில. பலியானவங்க அண்ட் காயமடைஞ்சவங்க இருக்காங்களே, இவங்களை அடையாளம் காண்றதுக்காகவே அரசு சார்பில் ஒரு இணையதளம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குங்க. SRIndianRailways.gov.in இந்த இணையதளம் தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காயமடைஞ்சவங்க பலியானவங்க இவங்களோட புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணுறாங்க. ஏன்னா முதல்ல ஒரு அப்பாவோட அலைச்சலை பார்த்தீங்களா, தன்னோட மகன் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் பிணத்தை தேடி அந்த தந்தை அலைஞ்சிட்டு இருந்தது. ஸோ இது போல் நிலைமை வரக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த வேலையை அரசு பார்த்துருக்கு. ஒருத்தர் சாகிறப்ப இன்னொருத்தர் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல கேவலமான விஷயம் இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த விமான சேவை வழங்குற நிறுவனங்கள் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அதாவது புவனேஸ்வர் வழித்தடத்தில் போகிற விமானங்கள் இருக்குல்ல, அந்த விமான நிறுவனங்கள்லாம் இந்த விபத்தை காரணம் காட்டி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இப்போது ரயில் போக்குவரத்துனால பயம் பெருசாக இருக்குது மக்கள்கிட்ட, அது நிதர்சனமான உண்மை. இந்த நேரத்தை பயன்படுத்தி இது போல் ரேட் அவங்க ஏற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் மத்திய அரசு சொல்கிறாங்க கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. ஒருவேளை அந்த பயணிகள் சர்வீஸ் புக் பண்ணியிருப்பாங்களே இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு, அந்த சர்வீஸ் ரத்து செய்யப்பட்டாலும் சரி, மாற்றம், அதாவது இந்த ஃப்ளைட்டில் இல்லை வேறு ஃப்ளைட்டில் போங்க, அடுத்த டைமில் போங்க அப்படின்னு மாற்றப்பட்டாலும் சரி, இப்படி எது செஞ்சாலும் இந்த அதிக கட்டணம் வசூலிக்கவே கூடாது. அப்படி மொட்டை வசூலிக்கிறது தெரிஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசு வார்ன் பண்ணியிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல ஏற்கனவே அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழல் இருக்கு.
அந்த பயணிகளை மீட்கிற பணி நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கே இருக்கிற பெட்டிகளை அப்புறப்படுத்துகிற வேலை, இடிபாடுகளுக்குள்ள யாரா சிக்கியிருக்காங்களா இவங்கள பார்க்குற வேலை, இது இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த விபத்து நடந்த ஒடிஷா பகுதி இருக்குல்ல, அங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. மழைலாம் பெஞ்சதுன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். இந்த அகற்றல் பணி அப்படின்றது தாமதமாகும். இது எவ்வளோ நேரம் தாமதமாகுதோ, இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருப்பாங்களே உயிருக்கு போராடிக்கிட்டு, அவங்கள காப்பாற்றுறதும் ரொம்ப சிரமமான விஷயமா மாறிடும். ஸோ இருக்கிற அனர்த்தம் பத்தாதுன்னு மழையும் பெஞ்சா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக அந்த களத்துக்கே போயிருக்காரு. ஏன்னா இப்போ பிளேமை முழுக்க முழுக்க சுமந்துக்கிட்டு இருக்கிறது மத்திய அரசு தான். ரயில்வே துறைன்னு சொன்னாலும் மத்திய அரசு மேலே தான் முழு பிளேமும் இருக்கும். பிரதமர் மோடி அவர்கள் இந்த கள ஆய்வை முடிச்சுட்டு இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்களே அவங்கள நேரில் போய் சந்திச்சிருக்காருங்க. சந்திச்சுட்டு அவங்க கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் உருக்கமாகவே அவர் பேசியிருந்தார். ஆக்சுவலாக மோடி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தலாம் யாருமே பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு அரசு ஊடகத்துக்கு மட்டும் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப தழுதழுத்த குரல்லையே அந்த விஷயங்கள் பதிவாகுது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு விரிவான விசாரணை நடத்தப்படும், அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு. தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், சிகிச்சைக்கு அரசு முழுமையாக உதவும்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா இவ்வளோ பேர் அனர்த்தத்தில் சிக்கி இருக்கிறவங்க காசு இல்லாதனால சிகிச்சை பெற முடியாதுன்ற சூழல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ணியிருக்கு. உயிரிழந்தவங்களோட குடும்பம் பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலாக இது பிரதமர் அவர்கள் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும் இல்லை, மனிதம், அடிப்படை மனிதம். இவ்வளோ பெரிய விபத்து ஏற்படும் யாருமே கனவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நடந்திருக்கு. 288க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இப்போ அவங்களோட குடும்பத்தினர் யார் பார்த்துப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு பையன் இருந்து, அவர் சென்னையில் வந்து வேலை செஞ்சு பொழப்பு நடத்துறவராக இருந்து, அவர் மாதம் மாதம் சம்பாதிக்கிறத வீட்டுக்கு அனுப்புறாருன்னா, இப்போ அந்த நபரை இறந்துருக்கப்ப அந்த வீட்டுக்கு எப்படி பணம் வரவேன்ற ஒன்று இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய விஷயமும் இதுக்கப்புறம் ஃபேமிலிஸை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அவங்கள நம்ம பாதுகாக்கணும், கைவிட்டக்கூடாதுன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. नागरिकों की रक्षा को प्राथमिकता देते हुए आगे बढ़ाएंगे। दुख की घड़ी है, हम सब प्रार्थना करें इन परिजनों के लिए. பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் அந்த களத்துக்கு போலங்க. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்காங்களே, அவங்களும் அந்த விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் போயிருக்காங்க. போயிட்டு அவங்க ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிற்பாடு செய்தியாளர்கள்கிட்ட பேசினாங்க. என்ன ஹைலைட்னா, அவங்க பேசுகிறப்ப பக்கத்திலேயே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இருந்தார். ஆனால் அவங்க அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை, ஓப்பனாக போட்டு உடைச்சாங்க. விபத்து தடுப்பு உபகரணங்களுக்கு என்னாச்சு? இதுதான் அவங்க முதல்ல ரைஸ் பண்ண கொஸ்டின். இதெல்லாம் முறையாக பொருத்தப்படாதது தான் இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க இந்த கவாச் அப்படின்ற அந்த சிஸ்டம் பற்றி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றியும் பெருசாக மத்திய அரசு விளம்பரப்படுத்திட்டு இருந்துச்சு. அப்படிலாம் பண்ண நீங்கள் உபகரணங்களை கரெக்டாக இந்த நெட்வொர்க்கில் பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படின்ற நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இப்போ மத்திய அரசு என்ன பதில் சொல்லும்? அந்த விபத்து தடுப்பு உபகரணங்களை நாங்கள் பொருத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி ரைஸ் ஆகும். அப்போ அது ஒழுங்காக செயல்படலையான்னு கொஸ்டின் வரும். இல்லை நாங்கள் பொருத்தலை அப்படின்னா அப்புறம் எதுக்காக பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணீங்க, விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வி ரைஸ் ஆகும். இதில் இன்னொரு ஹைப்போதெட்டிக்கல் விஷயம் என்ன தெரியுமா? அந்த கவச் அப்படின்ற சிஸ்டமே ஒரு ட்ராக்ல 2 ரயில்கள் வந்து பார்த்தீங்களா, இதை சார்ந்த விபத்து தடுப்பு தான். ஆனால் இங்கே நடந்திருக்க விஷயமே வேற. ஸோ இவ்வளோ ஹைப்போதெட்டிக்கலான பல விஷயங்கள் இந்த விபத்தை சூழ்ந்து மட்டுமே இருக்கு. நம்மளாம் அந்த விபத்து சார்ந்த வீடியோஸ், போட்டோஸ் பார்த்து பதப்பதிச்சு போயிருப்போம். அப்போ நேரில் இதை பார்த்தவங்க எந்த அளவுக்கு பதப்பதிச்சிருப்பாங்க? சாமானிய மக்களை விடுங்க, அதிகாரிகளே பதப்பதிச்சு போயிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா தீயணைப்பு துறை இருக்குல்ல, அதோட சீஃபை இவர் தாங்க. இவர் பேர் சுதன்ஷோ. இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரயில் பெட்டிகள் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு நாங்கள் கிரேன்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சிருக்கோம், வேலை இங்கே ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கு, இடிபாடுகளுக்குள்ளே யாருமே சிக்கி இருக்க மாட்டாங்க நம்புகிறோம் அப்படின்னு பயத்தோடு தான் சொல்கிறாரு. ஏன்னா நேரம் கடக்க இருட்டிடுச்சு வேறையா. ஸோ அந்த இடத்துல மீட்பு பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்களே மனம் உடைஞ்சு போயிட்டுன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இவ்வளோ பெரிய ஒரு விபத்தை, இவ்வளோ பேர் இறந்திருக்க ஒரு விபத்தை என்னோட சர்வீஸில் நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த அதிகாரியை மிரண்டார். நம்ம இந்தியர்கள் மனிதத்தில் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்றுங்க. என்ன ஆயிடுச்சு, இந்த விபத்தில் சிக்கினவங்கள மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்கள பெரும்பாலானவங்களுக்கு ரத்த இழப்பு அதிகமாக ஏற்பட்டுருச்சு. ஸோ மக்கள் முடிஞ்ச அளவுக்கு ரத்தத்தை கொடுக்க முன்வாங்கன்னு ஒரு செய்தி வெளியிடப்பட்டுச்சுங்க. அந்த செய்தி வெளியானதும் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி பல பேர் ஓடினாங்க. மணிக்கணக்கில் வரிசையில் நின்று ரத்தத்தை கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, இன்னும் ஒரு சில மருத்துவமனைகளும் செய்தி வெளியாகுது, ரத்தம் தேவை அப்படின்ட்டு. ஒரே ஒரு செய்தி தாங்க வெளியாகுது. உடனடியாக எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க. அங்கே இருக்க கிராம மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே திடீர்னு மருத்துவமனைகளுக்கு போயிட்டு வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 யூனிட் வரைக்கும் ரத்தம் கிடச்சிருக்குங்க. ஆனால் இது போதுமா போதாதான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு விபத்தை இதுக்கப்புறம் எவ்வளோ வருடங்கள் உருண்டோனாலும் மறக்கவே மாட்டோம். இந்தியாவோட கருப்பு பக்கமாக இந்த விபத்து பதிவாகி இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. 3 ரயில்கள் ஒரு இடத்துலங்க, இதை தான் ஜீரணிக்கவே முடியல. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், இதை பற்றி இப்போ நம்ம பேசியே ஆகணும். இதுக்கு ஆக்சுவலாக அந்த பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்னு, அதுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்திய கிழக்கு கடற்கரை பகுதியான வங்காள விரிகுடா இருக்குது பார்த்தீங்களா, இதோட கரையோரமாக போகிற ரயில்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் தான். இந்த பகுதிக்கு பேரே கோரமண்டல் கடற்கரைங்க. ஸோ அதனால தான் அந்த பகுதியோட பேரையே இந்த ரயிலுக்கு வச்சுட்டாங்க, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு. கோரமான எக்ஸ்பிரஸ் தான் ஆக்சுவலாக வச்சிடும் நம்மள இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார்ந்து. தினசரி இயக்கங்க நம்ம சென்னை பேஸ்டாக பார்த்தீங்கன்னாலே, அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த கல்கட்டாவோட ஹவுரா டு சென்னை சென்ட்ரல், ஓகேவா, தினசரி இந்த ரயில் பயணப்பட்டு இருக்கோம். சராசரி பயண நேரம் பார்த்தீங்கன்னா 27 மணி நேரம் 5 நிமிடங்கள். பயண தூரம் பார்த்தீங்கன்னா 1662 கிலோமீட்டர். சராசரி வேகம் எவ்வளோ தெரியுமா? 120 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவில் எவ்வளோ ரயில்கள் இருக்குல்ல, எக்ஸ்பிரஸ் ரயில்கள்லாம், அதுலேயே ரொம்ப ரொம்ப வேகமாக போகக்கூடிய ரயில்களில் மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது தான் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். தென்கிழக்கு ரயில்வேயோட ராஜா பட்ட பேருங்க, அந்த ரயிலோட பட்ட பேர் இது. ஏற்கனவே 4 முறை விபத்தில் சிக்கினது தான் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். கடந்த 2002 வருஷம் மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நெல்லூர் பகுதியில் மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. 100 பேர் காயமடைகிறாங்க. இதுக்கப்புறம் 2009 பிப்ரவரி 13ஆம் தேதி புவனேஸ்வரில் ஒரு விபத்தில் சிக்குது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். 15 பேர் பலியாகிறாங்க. இதை தொடர்ந்து 2012 வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒடிசாவோட கஞ்சம் வனப்பகுதி இருக்குல்ல, அங்கே 6 யானைகள் பலியாகுதுங்க. மோதினது வேற எதுவும் இல்லை, சாட்சாத் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான். அண்ட் இதை தொடர்ந்து ஜனவரி 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா லிங்கராஜ் ஸ்டேஷனில் தீ விபத்து ஏற்படுது. தீ வேற எதுக்கும் கிடையாது, இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்னால தான். இப்பேற்பட்ட துயர் மிகுந்த செய்தியை நம்ம கேட்போம்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அப்டேட்ஸ் வரது ஒன்றுமே எங்களுக்கே ஷாக்காக தாங்க இருக்குது. ரிசர்ச் பண்ணுறப்ப இது போல் நடக்குதான்னு ரொம்ப ரொம்ப மனமுறிதான் ஒவ்வொரு அப்டேட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் அந்த அப்பா ஃபுட்டேஜ்லாம் பார்த்து எங்களுக்கே கண்ணு கலங்கிடுச்சிங்க, இது போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆரம்பித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரைக்கும் எல்லா உலக நாடுகளோட தலைவர்களும் ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இந்திய வரலாற்றில் பெரும் துயரம் இதுன்னு அவர் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இசைப்பு ஏ ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மிக மோசமான விபத்தில் இறந்துருக்காங்க மக்கள்லாம், அவங்களோட குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணுறேன்னு அவரை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நடிகர் யஷ் வரைக்கும், புரியுதா, அரசியல், சினிமா, விளையாட்டுன்னு எல்லா துறைகளை சேர்ந்தவங்களும் இந்த விபத்தை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நடிகர் யஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என் இதயமே நொறுங்கிடுச்சுங்க, இப்பேற்பட்ட செய்தி என் காதுகளுக்கு வந்ததும் யாருமே நினச்சி பார்க்காத ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் இதுன்னு அவர் உருகியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே. அரசோட கனவு திட்டங்கள் இருக்குல்ல, அதை நிறைவேற்றுறதுல ஃபுல்லாக முனைப்பாக போகிறத விட்டுட்டு பொதுமக்களோட பாதுகாப்பு திட்டங்கள் இருக்குல்ல, அதை முதல்ல நிறைவேற்றுவோம். அதாவது அத்தியாவசியம் எதுவோ அதை முதல்ல முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஆடம்பரத்தை பற்றி யோசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.